எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லா கேர்ள்ஸுக்கும் டென்ஷனான ஒரு விஷயத்த 5 நிமிஷத்தில் ஈஸியாக்குறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா DIY பிபி க்ரீம். ஆமாம், அதையும் நம்ம வீட்டிலையே பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு எம்டி கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். அதில் நார்மலாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அப்புறம் நான் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன், அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஆலோவேரா ஜெல்லை இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் ப்ரைமர் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ப்ரைமருக்கு நான் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு மிட்டனில் வந்தது. ஸோ இதை நான் டார்க்கர் ஷேட் ஒரு 2 ட்ராப்ஸும் என்னோட லைட்டர் ஷேடும் ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட உடஞ்சி போன காம்பேக்ட் பவுடர் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிபி க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பிபி க்ரீம் எப்படி பண்ண அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த பிபி க்ரீமில் பார்த்தீங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், சீரம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் இதில் இன்னமும் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக DIY பிபி க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லிக்விட் ஹைலைட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் நல்லாவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது மேக்கப் யூஸ் பண்ணாதவங்க கூட டெய்லி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது ரொம்ப பெரிய மேக்கப்பாகவும் தெரியாது, அதே மாதிரி உங்கள் ஃபேஸ் டல்லாகவும் இருக்காது. அதாவது நீங்கள் ஸ்கின் கேரும் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும், மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கும், உங்கள் ஃபேஸும் க்ளோவாக இருக்கும். நம்ம ஃபேஸ் க்ளோவாக இருந்தால் நம்ம கான்ஃபிடென்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஃபேஸ்லேயும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். டடா, நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பிபி க்ரீம். இப்போ இதை என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித ஒரு ப்ரஷ்ஷுமே எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இதுக்காக நீங்கள் எது ப்ரஷ் வாங்கணும் எது வாங்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் இதை ஃபுல்லாக அப்படியே ஸ்மஷ் பண்ணிக்கிறேன். இல்லை அடித்த மாதிரி உங்களுக்கு தெரியும் வீடியோவில். பட் ஆனால் இது ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதோட ரியல் க்ளோவே தெரியும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், என் ஃபேஸில் அதுக்குள்ளேயே செட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கூட லிப்ஸ்டிக் அப்ளேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா உங்கள் காஜல், ஐலைனர், உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சிம்பிள் மேக்கப் லுக் பண்ணாலும் உங்களோட மேக்கப் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன்.
டிஐஒய் பிபி க்ரீமோட சிம்பிள் மேக்கப் லுக் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.